குட் ஆஃப்டர்நூன் கைஸ். இந்த காமா ஃபிளிப் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்ப்போம். இன்றைக்கி வெறும் ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தியரி மட்டும் டச் பண்ணுறேன். பேசிக்காக என்னென்னா, நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது கால் வால் எங்கே இருக்குது, புட் வால் எங்கே இருக்குது, காலோட வால் எங்கே இருக்குது, புட் எங்கே இருக்குது, காமா ஃபிளிப்பு, ஸ்பாட்டு, ஜிஎக்ஸில் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இதுதான் மெயினாக உங்களுக்கு தெரிய வேண்டியது. இன்றைக்கி காலையில் ஓப்பன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் ஓப்பன் பார்க்குறப்ப உங்களுக்கு 24,500 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 24,700 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பேர் டு ஃபிளிப் லெவல், ஸ்பாட் இஸ் அபவ். நீங்கள் காலைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டு ரொம்ப கீழே இருந்திருக்கு, ஃபிளிப் லெவல் மேலே இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிளிப் லெவலுக்கு ஸ்பாட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த ஃபிளிப் லெவல் இதோட டைனமிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபிளிப் லெவல் எதுக்குன்னா டெல்டா ஹெட்ஜிங்காக அவங்க யூஸ் பண்ணுறது. இந்த ஃபிளிப் லெவல் பிக் பொசிஷன்ஸை அவங்க டெல்டா நியூட்ரலாக வைக்கிறதுக்காக அவங்க இந்த ஃபிளிப் லெவலை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. இதில் தான் அவங்களோட ட்ரேடிங் மெத்தடை அவங்க மாற்றுவாங்க. மெத்தடுன்னு சொல்கிறத விட அவங்களோட அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணுறது இந்த காமா ஃபிளிப் லெவலில் தான். இந்த காமா ஃபிளிப் லெவலுக்கு மேலே ப்ரைஸு, சப்போஸ் ஸ்பாட்டோட ப்ரைஸு ஃபிளிப் லெவலோட ரொம்ப தள்ளி இருக்குது, அந்த ப்ரைஸு சப்போஸ் கால் வாலுக்கு நியராக இருக்குது, அண்டு புட் வால் இந்த ஃபிளிப் லெவலுக்கு கிட்ட இருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி தே வில் புஷ் த ப்ரைஸ் டவுன் அப் டு காமா ஃபிளிப் லெவல். ஸோ இந்த ஃபிளிப் லெவலுக்கு மேலே எப்படின்னா இட் இஸ் நியூட்ரல் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு மேலே வாலட்டிலிட்டியை குறைக்கிறது தான் பெரிய தலைங்களோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் தே வில் ஷார்ட் இட் ஸோ தட் தே வில் ரெடியூஸ் தி வாலட்டிலிட்டி. ஸ்பைக்கை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஃபிளிப் லெவலுக்கு மேலே. ஃபிளிப் லெவலுக்கு கீழே தான் ஸ்பைக்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஃபிளிப் லெவலோட பேசிக் டைனமிக்ஸு. ப்ரைஸ் நல்லா மேலே இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே காலை ரொம்ப தே வில் கீப் ஷார்ட்டிங் த கால் அட் திஸ் லொக்கேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ப்ரைஸ் போக விட மாட்டாங்க. தே வில் கீப் ரெடியூசிங் த ப்ரைஸ் அன்டில் தே ஹிட் த ஃபிளிப் ஜோன். இன்றைக்கி அவங்க இந்த ஃபிளிப் லெவலுக்கு கீழே போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு ஒரு யூ டர்னு கொடுப்பாங்க. இந்த யூ டர்ன் கொடுத்து திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேலைன்னா வாலட்டிலிட்டியை குறைப்பாங்க, ஃபர்தராக மேலே போகிறதையும் தடுப்பாங்க. ஆனால் கீழே வந்துட்டக்கப்புறம் இந்த ஃபிளிப் லெவல்லையே திருப்பி அவங்க ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ தட் எகெயின் தே கேன் புஷ் த மார்க்கெட் அப். இது ஃபிளிப்பு லெவலுக்கு மேலே நடக்கிற டைனமிக்ஸ். ஃபிளிப்பு லெவலுக்கு கீழே எப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபிளிப் லெவலுக்கு கீழே ரொம்ப தள்ளி இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா தே வில் ட்ரை டு புஷ் த ப்ரைஸ் அப். அப்போ இந்த இடத்துல அவங்க வாலட்டிலிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் ஆகுது பார்ப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு ஜம்ப் ஆகும் ப்ரைஸ். ஜம்ப் ஆகுங்கிறதோட நல்லா பெரிய 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 கேண்டிலாக வரும். அதே மாதிரி இங்கே போன ப்ரைஸு இன்றைக்கி மார்க்கெட்டை பீரேஷாக வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக இதுக்கு மேலே விட மாட்டாங்க. தே வில் ட்ரை டு பிளாக் த ப்ரைஸ். இங்கேயே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா திருப்பியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது அவங்க தான் ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே தள்ளுவாங்க. சப்போஸ் நல்லா மேலே இருக்குது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இதுலேருந்து இங்கே கீழே இன்னும் ஃபர்தராக பீரிஷாக வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இங்கேருந்து வரப்போ ஸ்லோவாக வருவாங்க. இந்த லைனை கிராஸ் பண்ணி பெரிய 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 கேண்டிலாக தள்ளி 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 உங்களுக்கு மார்க்கெட்டை இன்னும் கீழே தள்ளிடுவாங்க. ஸோ ஃபிளிப் லெவலுக்கு கீழே யூ கேன் சி பிக்கர் வாலட்டிலிட்டி. ஃபிளிப் லெவலுக்கு மேலே வாலட்டிலிட்டியை அவங்க குறைப்பாங்க. இந்த இடத்துல அவங்க ஃபிளிப் லெவலுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ரெடியூஸ் த வாலட்டிலிட்டி பை த டிப்ஸ். ஃபிளிப் லெவலுக்கு கீழே அவங்களோட டைனமிக்ஸு இன்க்ரீஸ் அ வாலட்டிலிட்டி அண்டு புஷ் த மார்க்கெட் அப். இங்கே பை த டிப்பு
இங்கே செல் அண்ட் ரைஸ். வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எகெயின் தே வில் ஷார்ட் த மார்க்கெட். இங்கே புல்லிஷாக இருக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்கே போகணுன்னா வாலட்டிலிட்டி அவங்க கொடுத்து மார்க்கெட்டை கடன்னு கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் இந்த ஃப்ளிப் லெவலோட பேசிக் டைனமிக்ஸ். இப்போ என்னன்னா இந்த ஃப்ளிப் லெவலில் ரெஃபரன்ஸாக கால் வால் எங்கே இருக்குது, புட் வால் எங்கே இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளிப் லெவலுக்கு பக்கத்துலேயே கால் வால் உட்காந்துருந்தா உங்களுக்கு மேலேருந்து வர்றப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு மேலே போயிடும். இல்லை ஃப்ளிப் லெவல் எங்கே இருக்குது, கால் வாலை மட்டும் கீழே தள்ளி விட்டாங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறி மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி புட் வாலையும் அவங்க கீழே மூவ் பண்ணணும். இன்றைக்கி எப்படி நடந்திருக்கு மட்டும் பார்ப்போம். புட் வால் அங்கே தான் இருக்குது, கால் வால் மேலே இருக்குது. இப்பயும் ஸ்பாட்டையும் ஒன்று மூவ் பண்ணுறாங்க. புட் வால் இன்னும் நான் வரலை, கால் வாலை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. தட் மீன்ஸ் they created ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அங்கேயே வச்சுட்டாங்க, ரெசிஸ்டன்ஸை மட்டும் உங்களுக்கு கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ இங்கே எங்கேயோ மாறி இருக்குது. 980, 950, 25. 25க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் புஷ் ஆகிருக்கு, புட் வால் இருக்குது, இட்ஸ் ஃபைன். இது வரைக்கும் சப்போர்ட்டு 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 ஆர். மார்க்கெட்டு மேலே கொடுக்க மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கு மாற்றி விட்டாங்க, இங்கே நடுவில் மாறி இருக்கு. ஸோ 24,600 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டாங்க. 24,500 புட்டு சப்போர்ட்டு. ஸோ அநேகமாக இந்த கேண்டில் இங்கே மாறி, இந்த 2 கேண்டில் தே ஷுட் ஹவ் சேஞ்ச் த சென்டிமெண்ட். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 10-9. ஆமாம். ஸோ இங்கே எங்கேயோ மாறி இருக்கு. ஒன்ஸ் மாறினதும் உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக மாறி போச்சு. ட்ரைங் டு புஷ் த மார்க்கெட் டவுன். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு. கால் வால் புட் வாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளிப்பை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஸ்பாட் அதே இடத்துல வச்சு வாலட்டிலிட்டி பெரிய பெரிய கேண்டிலாக கொடுத்து கீழே தள்ளுறாங்க. So how they played the market is, they created a resistance here, they increase the gap so that they can push the market down. அப்படியே வச்சுருக்காங்க. இந்த செட்டப்பை மாறாமல் அப்படியே ப்ளே பண்ணியிருக்காங்க. கால் வால் புட் வால் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அதுக்குள்ளே ப்ளே இருக்குது. இந்த பர்டிகுலர் டைமில் பாருங்கள், இன்னமும் ஃப்ளிப் லெவல் இன்னும் கீழே தள்ளிட்டே போகிறாங்கன்னா தே ஹேவ் நோ இன்டென்ட் ஆஃப் டேக்கிங் த மார்க்கெட் அப். கால் வால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, புட் வால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளிப்பை மட்டும் தள்ளி விட்டு மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் மாற்றலை. அதாவது புட்டு வாலுக்கு கீழே போன ஃப்ளிப்பை இன்னும் அந்த சென்டிமெண்ட்டே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. 24,600 கால் வாலும் மாற்றலை, இன்னும் மாற்றலை. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கியான ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு 24,600. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 24,600.
வாட் எவர் இந்த ஹையோ அந்த ஹையை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆனதாங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் பிட் ரிவர்சல். இது இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி கீழே தான். அவ்வளோதாங்க. ஸோ இது இன்றைக்கான டைனமிக்ஸு. இனி ஃபர்தராக வந்து மண்டே டியூஸ்டே வந்து ஃபார் டைனமிக்ஸ் மார்க்கப்போ ஐ வில் ட்ரை டு அப்டேட் இன் லைவ் மார்க்கெட். அவ்வளோதாங்க. இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் கீழே தான். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ளிப் லெவல் இஸ் பிலோ த புட் வால். ஸ்பாட்டு மேலே இருக்குது, ஃப்ளிப்பு கீழே இருக்குது. ஸோ நோட் பார்ப்போம். அசியூம் திஸ் இஸ் த ஃப்ளிப் வால். ப்ரைஸ் இங்கே இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் மூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ ப்ரைஸ் என்னாகும், இங்கே வரும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு புட்வாலை சப்போஸ் இது ரொம்ப க்ளோஸாக இங்கே வைக்கிறாங்கன்னா இங்கேருந்து இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு யூ டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ரொவைடட் யுவர் கால் வால் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கொஞ்சம் கீழே தள்ளுறாங்க. ஓகேங்களா. இந்த கால் வால் இந்த ஃப்ளிப்பு லெவலுக்கு கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ரேஞ்ச் பவுண்டாக மாறிடும். ஏன்னா எந்த பக்கமும் விட்றதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஓகே. ஸோ எந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு இடம் இருக்கோ அந்த பக்கம் ப்ரைஸு மூவ் ஆகும். இது ஒரு செட்டப்பு. ஸோ இந்த ஃப்ளிப் வாலுக்கு கீழே ப்ரைஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. ஃப்ளிப் வால் வந்து மேக்னெட் மாதிரி அப்படியே கீழே இந்த உங்களுக்கு ப்ரைஸு புல் ஆகும். இந்த ப்ரைஸ் புல் ஆகிறப்ப உங்களோட கால் வால் இங்கே இருக்குதுன்னா வேறு வழி இல்லாமல் போனவன் இப்படி போயிட்டு திருப்பி கீழே வந்துடுவாங்க. ஸோ ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக்.